அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓம்க. திருவருட் பிரகாச வளர்பிரமண அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதியாகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 228, உபதலைப்பு எண் 4. அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1535, 1536. முன்னுறு மலவிருள் முழுவது நீக்கியே என்னுள வரை மேல் எழுந்த செஞ்சுடரே. பக்குவத்திற்கு முன் அபக்குவமும், கனிக்கு முன் காயும், அமுதத்திற்கு முன் விஷமும், ஆனந்த அனுபவத்திற்கு முன் அவத்தானுபவமும், அருள் தோன்றும் முன் இருள் மருள் இருப்பும், ஜோதி எழுமுன் காரிருளும் ஏற்பட்டு நீங்குகின்றனவாம். இவைகளைப் போன்றே இச்செஞ்சுடர் உதயமாகும் முன் மல இருள் சூழ்ந்துள்ளதாம். இதுவே ஈண்டு முன் உரு மல இருள் என்று வைக்கப்பட்டுள்ளது. இவ்விருள் முன்பு தொட்டே இருந்து வருவதாக தோற்றுகின்றது. இந்த பிரபஞ்ச காரியப்பாட்டில் எப்போது ஆன்மாக்கள் வெளியாயினவோ அப்போது முதலே அவைகள் உண்மையில் அருட்பெரும் ஜோதி சூழலில் இருந்தும் அந்நிலையை சற்றும் அறிந்து கொள்ள முடியாமலே கோடி கோடி யுகங்களாக கடந்து வந்துள்ளனவாம். ஒரு குறிப்பிட்ட ஆன்மாவை சூழ்ந்திருக்கும் ஒளிநிலை மனித வடிவாகி அவ்வடிவிலே ஆன்மாவை உணரும் மெய்யறிவாகி விளங்காதவரை அவ்வான்மா தன்னைத்தான் அறிந்து கொள்ள முடியாதிருந்துள்ளதாம். இப்பொழுது அச்சூழ் ஒளியே அருள் ஞானமாயிருப்பதால் இந்த ஞானத்தாலே தானாகிய அந்த ஆன்மாவும் சூழ உள்ள பேரொளியும் அருட்பெரும் ஜோதியே என அறிந்து கொள்ளப்பட்டுள்ளதாம். ஆகவே இதுகாரும் இருந்து வந்த அறியாமையே மல இருள் என கருதப்படுகின்றது. தன் உள்ளமாகிய மலையின் மேல் விளங்கும் அருட்செஞ்சுடர் முன்பிருந்த மல இருளை நீக்கிவிட்டிருக்கின்றதாக அறியப்படுகின்றதாகவும், இப்பொழுது தோன்றியுள்ள அச்சுடர் புதிதாக உதித்ததல்ல, எப்பொழுதும் அவ்விடத்திலேயே உதயகிரி மேல் விளங்கும் நித்திய ஜோதியாக உள்ளதெனவும் அறியப்படுகின்றதாம். இனி இச்செஞ்சுடர் என்றும் மறையாது ஒளியாது நிலையாக உள் விளங்கிக் கொண்டே இருப்பதோடு அதனைக் கண்டு அருளால் அதுவே தானாகி விட்டிருக்கும் நம் அருட்பிரகாசர்க்கும் அழியா இன்ப வாழ்வு சித்தித்துள்ளதாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.